சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, "ஐ அம் கோயிங் டூ லை டூ யூ நவ்." நான் பொய் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. Now think carefully. If the statement is going to be true, then the person is lying, right? அதனால அந்த statement becomes false. But if the statement is false, then the person is telling the truth, so it becomes true again. கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல? So how do we know what is actually true? So in the confusionனால தான் the famous mathematician Alfred Tarskiன்றவர் he created the semantic theory of truth. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4th செமஸ்டரில் வர ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் த செமான்டிக் தியோரி ஆஃப் ட்ரூத் அப்படின்றது. So this theory was proposed by a Polish mathematician Alfred Tarski. Alfred Tarski in 1930 வந்து he proposed this theory. Tarski வந்து he wanted to create a mathematical model to explain the truth clearly without confusion. ஸோ அவர் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாரு. எதுக்காக அப்படின்னா ட்ரூத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இஃப் யூ இமேஜின் அ டிராஃபிக் சிக்னல், அந்த சிக்னலில் ரெட் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? தட் த வெஹிக்கல்ஸ் மஸ்ட் ஸ்டாப் அப்படின்றத மீன் பண்ணுது. திஸ் ஸ்டேட்மெண்ட் எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரியாலிட்டிலையும் அப்படி ஒரு ரூல் இருந்துச்சு அப்படின்னா தான். ஸோ ரெட் அப்படின்னா ஸ்டாப் அப்படின்றது ரியாலிட்டிலையும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும். So the truth depends on whether the statement matches with the actual situation. டார்ஸ்கி என்ன சொன்னார் அப்படின்னா, ட்ரூத் இஸ் அ செமான்டிக் கான்செப்ட் அப்படின்னு சொன்னார். அண்ட் இட் இஸ் ஆல்சோ த எசன்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டன்ஸ் தியரி. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கரஸ்பாண்டன்ஸ் தியரி ஆஃப் ட்ரூத். ஏன்னா அங்கேயும் வந்து நம்ம சொல்கிற விஷயம் ரியாலிட்டி கூட மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்போ தான் அது ட்ரூ அப்படின்னு. அதே தான் இந்த தியரியும் பேசுது. A statement is true when it corresponds with the reality. The same this theory also speaks. So if you are going to say it's raining outside, the sentence is true if it is actually raining outside. உண்மையாவே வெளியில மழை பெஞ்சிட்டு இருந்தாதான் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுது. So if there is no rain, then the statement what you say becomes a false statement. ஸோ அதனால ட்ரூத்தை ஒரு செமான்டிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செமான்டிக், வாட் இஸ் திஸ் வேர்ட் மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் த மீனிங் இன் லாங்குவேஜ். ஸோ அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு பேர் தான் செமான்டிக்ஸ். எந்த ஒரு மொழியிலையும் நீங்கள் படிக்கிறத நம்ம செமான்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ த மெயின் ஃபோக்கஸ் இயர் இஸ் ஆன் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்ஸ் which convey meaning and how people understand it. வேற சிச்சுவேஷனில் அந்த வேர்ட்ஸ் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படுது பீப்புளால் அப்படின்றத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் செமான்டிக் அப்படின்றது. ஸோ இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் த மீனிங் இன் எனி லாங்குவேஜ். ஸோ அப்போ உண்மையும் ஒரு செமான்டிக் கான்செப்ட் தான். இட் இஸ் டிஃபைன் த்ரூ த செமான்டிக் கான்செப்ட் ஒன்லி. ஸோ எஸ்பெஷலி ஹியர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் concept, so which is very important here. Satisfaction அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, a statement becomes true when it satisfies the condition of the statement. இப்போ you give a statement that all students in class are wearing shoes அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, the statement is true only if every student actually wears the shoe. So reality, உண்மையிலே அந்த ரியாலிட்டி மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் ஆர் த ஸ்டேட்மெண்ட். அப்போ தான் அது வந்து உண்மையாகுது. ஸோ டார்ஸ்கி ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, he defines semantic concepts clearly. He explain truth through satisfaction மூலமாக. டார்ஸ்கியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அந்த உண்மையை எக்ஸ்பிளைன் பண்ணுறல, he define the semantic concepts, explain the ட்ரூத் த்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூலமாக. அதாவது ரியாலிட்டியும் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ட்ரூத் த்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னா த்ரூ ஃபிசிக்கல் கான்செப்ட்ஸ், லாஜிக்கல் கான்செப்ட்ஸ், மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட், என்ன கான்செப்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வந்து உண்மைன்னு ஒரு விஷயத்த நிரூபிக்கிறதுக்கு அந்த ட்ரூத்தையும் ரியாலிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் அது உண்மையாகுது. இப்போ மேக்ஸ்லேயே நீங்கள் வந்து 2 + 2 = 4 அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ட்ரூ பிகாஸ் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த மேத்தமேட்டிக்கல் ரூல். மேத்தமேட்டிக்கல் ரூல் படி நம்மளால் இதை ப்ரூவ் பண்ண முடியுது 2 + 2 = 4 அப்படின்றத. பட் நேச்சுரல் லாங்குவேஜில் நீங்கள் சொல்லும் போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. இப்படி மேத்தமேட்டிக்கலாக சொல்லும் போது நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுது. நேச்சுரலாக நீங்கள் லாங்குவேஜில் பேசும்போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு சொல்கிறாரு. ஸோ ஹீ கேவ் அ ஃபேமஸ் டெஃபினிஷன் விச் இஸ் த டாஸ்கீஸ் டெஃபினிஷன் சொல்லலாம். எக்ஸ் இஸ் ட்ரூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி. எக்ஸுன்ற ஒரு விஷயம் எப்போ உண்மையாகுதுன்னா இஃப் பி ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான். எக்ஸ் வந்து சென்டென்ஸ் நேமு அண்ட் பி இஸ் த ஆக்சுவல் சென்டென்ஸ். ஸோ இஃப் யூ கோயிங் டு சே ஸ்னோ இஸ் ஒயிட், ஸோ அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல போகிறீங்க? ஸ்னோ வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்போ ட்ரூ ஆகும்? ஆக்சுவலாக ஸ்னோவும் ஒயிட்டாக இருந்தால் மட்டும்தான். ஸோ த சென்டென்ஸ் அண்ட் த ரியாலிட்டி மஸ்ட் மேட்ச். அதுதான் இந்த டெஃபினிஷன் சொல்லுது எக்ஸ்பி வச்சு. ஸோ லயர் பேரடாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. ஐம் கோயிங் டு டெல் அ லைன் நீங்கள் சொல்லிவிட்டு இஃப் யூ ஆர் கோயிங் டு லை த ஸ்டேட்மெண்ட் பிகம்ஸ் ட்ரூ. அண்ட் நீங்கள் வந்து உண்மை சொன்னீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிகம்ஸ் ஃபால். பிகாஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்கள் பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. So paradox is the opposite. You are doing the opposite. A situation or statement that seems impossible or difficult to understand because they contain two opposite facts or characters இருக்கனால நம்ம அதை பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக போட்டிருப்பாங்க ஆன்லைனில். ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க, உள்ளே போனீங்கன்னா வேறு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த வீடியோவில். அண்ட் ஆல்சோ சொல்கிறது ரொம்ப வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த தியரி பேசுது. மேத்தமேட்டிக்கல் ஃபார்மில் சொல்லணுன்னா ஹீ யூஸ் மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ட்ரூத். ஹீ ட்ரை டு எக்ஸ்பிரஸ் த ட்ரூத் யூஸிங் லாஜிக்கல் ஃபார்முலாஸ் மூலமாக. ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எமோஷ்னல் ஆர் கன்ஃபியூசிங் மீனிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணும் அது. ஏன்னா நார்மலாக ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகும் அண்ட் நிறைய கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியாது. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் வந்து அவர் ஈஸியாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார். இப்போ நீங்கள் கோடிங் ஆர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ் எல்லாமே நல்ல எக்ஸாக்ட் கமாண்ட்ஸாக இருக்கணும் இல்லையா? ஸோ இல்லைன்னா ஒரு சிம்பிள் நீங்கள் தப்பாக அந்த இடத்துல போட்டாலும் எரர் அடிக்கும். அதே மாதிரி தான் ட்ரூத் டெஃபினிஷனும் இருக்கணும்னு இவர் சொன்னார். ஸோ அது வந்து ப்ரிசைஸாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்ம் வந்து டாஸ்கி யூஸ் பண்ணாது. இது இம்பார்ட்டண்ட். ஸோ இது எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டேஷ் அப்படின்றது. எஸ்ன்றது ஸ்பீக்கரோட நேச்சரை குறிக்குது. எஸ் டேஷ் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் ஸ்போக்கன் ஆர் அட்டர்ட். இந்த இடத்துல பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இட் டினோட்ஸ் த ஃபால்ஸ்ஹுட். அப்படின்னா லை, பொய் அப்படின்றத குறிக்குது. அண்ட் வித்தவுட் பிராக்கெட்ஸ் வந்து உண்மையை குறிக்குது, ட்ரூத்ஃபுல்னஸை இண்டிகேட் பண்ணுது. கமிங் டு த மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம், ஹியர் வி ஹாவ் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டேஷ். எஸ்ன்றது ஸ்பீக்கரோட நேச்சர், எஸ் டேஷ்ன்றது ஸ்டேட்மெண்ட் அட்டர்ட். அண்ட் த பிராக்கெட் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா ஃபால்ஸ்ஹுட், பொய் அப்படின்றத மீன் பண்ணுறது தான் அந்த பிராக்கெட். உண்மையை மீன் பண்ணுறது பிராக்கெட் இல்லைன்னா அந்த இடத்துல ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்குது. இப்போ 2 பர்சன் இருக்காங்க, ஒருத்தர் ஹானஸ்டான பர்சன், இன்னொருத்தர் லயர்னு வச்சுக்கோங்களேன், பொய் சொல்கிறவர். 2 பேருமே ஐ எம் லையிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் ஹானஸ்டான பர்சனுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு பிராக்கெட்டில் எஸ் டேஷ். ஏன்னா எஸ்ன்றது ஸ்பீக்கரோட நேச்சர், அவர் வந்து ஹானஸ்டாக இருக்கனால நம்ம பிராக்கெட் போடுறது கிடையாது. ஸோ வாட் ஹீ சேஸ் இஸ் ஃபால்ஸ் ஆக்சுவலி.
ஏன்னா ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்கனால ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறது தப்பாக தான் சொல்லுவார். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. ஸோ அதனால தான் நம்ம ஃபால்ஸுக்கு ப்ராக்கெட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் அந்த லயர் வராங்க, பொய் சொல்கிறவர் வராங்க அப்படின்னா அவருக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டேஷ். ஸோ இதே ஃபார்முலா தான். ஏன் அப்படின்னா த ஸ்பீக்கர் இஸ் அ லயர். ஸ்பீக்கர் ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் ஒரு லயர் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் த ஸ்டேட்மெண்ட் ஹீ சேஸ் பிகம்ஸ் ட்ரூ. ஆக்சுவலாக அவர் லயராக இருந்தாலும் த ஸ்டேட்மெண்ட் வாட் ஹீ சேஸ் பிகம்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் எப்பயும் பொய் தானே சொல்லுவார். ஸோ உண்மைக்கு ஆப்போசிட்டாக தான் அவர் சொல்லுவார். ஸோ அதனால அவர் சொல்கிறது வந்து உண்மையாகிடுது. இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் அவர் இண்டிகேட் பண்ணுது. நேச்சுரல் லாங்குவேஜ் கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது, நிறைய குழப்பமான மீனிங்ஸ் இருக்குது. ஃபார்மல் லாங்குவேஜ் வந்து கிளியராக இருக்குது. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல ட்ரூத்தை சொல்கிறதுல. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு உண்மைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நிறைய பிரச்சனை வருது. எப்போ ட்ரூத் ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் ஃபார்மல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது, லாஜிக் யூஸ் பண்ணும்போது, மேக்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் உண்மையை கரெக்டாக தெளிவாக சொல்ல முடியுது அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் யூ சே ஐல் கம் சூன், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது நேச்சுரலான லாங்குவேஜில் நம்ம சொல்கிற விஷயம். பட் இந்த சூன் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? நீங்கள் 5 மினிட்ஸில் வருவீங்களா, இல்லை 1 ஹவரில் வருவீங்களா, இல்லை நாளைக்கு வருவீங்களா, எதுவுமே இந்த இடத்துல கிளியராக இல்லை. ஸோ அதனால நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து இட் இஸ் அன்கிளியர். Satisfy means you must fulfill, match the condition and prove the correctness. அதுதான் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை மீன் பண்ணுது இந்த தியரியில். இப்போ நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த மினிமம் மார்க்ஸ். ஸோ மினிமம் மார்க்ஸுங்க நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நீங்கள் பாஸ் ஆவீங்க. சிமிலர்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகணும் அப்படின்னா ரியாலிட்டி மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். அதை தான் இந்த தியரியும் சொல்லுது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லணும்னா அக்கார்டிங் டு டாஸ்கி ட்ரூத் வந்து ஒரு செமாண்டிக் கான்செப்ட். So finally what we have to say அப்படின்னா truth is a semantic concept அப்படின்னு சொல்லணும். And truth depends on meaning, அர்த்தத்தை பொறுத்து இருக்கு. Statement must match the reality, statementடும் ரியாலிட்டியும் மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் satisfaction is important, satisfaction இருக்கணும். அண்ட் ஃபார்மல் லாங்குவேஜ் இந்த இடத்துல அன்கிளியராக இருக்குது அப்படின்னு வந்து இந்த தியரி வந்து சொல்லுது. ஸோ ஒரு விஷயம் உண்மை ட்ரூ அப்படின்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை தட் கண்டிஷன் டு பிகம் த ட்ரூ. ஸோ ரிமெம்பர் திஸ் லைன், ட்ரூத் இஸ் த ஸ்டேட்மெண்ட் மேட்சிங் ரியாலிட்டி த்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட உங்களுக்கு சொல்லுவோம். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.